ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட் வீக்கோட கண்டினியூட்டி தான். அதே வந்து நிறைய அப்ரிசியேஷன் இருந்துச்சு. பிகாஸ் ரெண்டு ஆண்களுடைய கான்வர்சேஷன் இவ்வளோ நேரம் வந்து கொண்டு போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியர்லி ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட ட்ராக் பண்ணாமல், போர் அடிக்காமல், சுவாரஸ்யமாக வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நிவின் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா, என்ன சொல்லி விஜய் கன்வின்ஸ் பண்ண போறாரு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நிவின் வந்து பிடி கொடுக்காம தான் பேசுறாரு. ஏன்னா வந்து பழைய விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பேச வேணாம் அப்படின்னு விஜய் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் இல்லையா. ஸோ நான் வந்து என்னை கை காமிக்க எத்தனை ரீசன் இருந்தாலும் நீ கொடுத்த ஹோப்க்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அண்ட் அந்த போலீஸ் மேட்டர் கூட நான் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டெம்பரரியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்க சூசைட் அட்டெம்ப்ட்க்கு காரணம் நீ தான் தெரிஞ்சா உங்களை தான் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி வந்து மனுஷன் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அவர் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக அந்த பிளாக்மெயிலிங் ஆப்ஷனுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நிவின் போயிட்டு எல்லாத்தையும் தனியாக யோசிச்சு பார்க்குறாரு. ஈவன் காவேரியுமே கால் பண்ணுறாங்க. 1 செகண்ட் அவங்க கிட்டேயுமே கோவமாக பேசிட்டு காலை வச்சிடுறாரு. கண்டிப்பாக நிவின் யமுனா மேரேஜ் நடக்கும். நம்ம கூட வந்து ராகினி தான் எல்லா விஷயத்தையும் பசுபதி கிட்ட சொல்லுவாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதிக்கு தான் ஆல்ரெடி நிவின் அண்ட் விஜய் பேசுகிற விஷயம் தெரிய வருது. ஈவன் அவர் தான் இந்த விஷயத்தையே ராகினி கிட்ட சொல்கிறாரு. நிவின்க்கும் யமுனாக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக அவர் வந்து நம்ம பாட்டி தாத்தாவை மீட் பண்ணி பேசினது இதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஈவன் பாட்டி தாத்தாவை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வருது. அது ஏன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு வந்து குழந்தைய பற்றி பேசினது, மேபி இன் ஃபியூச்சரில் அந்த ட்ராக் வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அது பேசும்போதே வந்து எப்பவுமே மனுஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மாற்றுவார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியானாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய இடத்துல வெண்ணிலான்னு அந்த நேம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்களுடைய என்ட்ரி வந்து விரைவில் வர இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க ஹோல் டீமே. அண்ட் நம்ம விஜய் வந்து அவங்களுடைய மச்சனிச்சுக்காக வந்து சாரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க வந்திருக்காரு போல. ஸோ பக்கா ஃபேமிலி மேனாக மாறி இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரியுமே விஜயை பார்க்கறதுக்கு. அண்ட் இன்னைக்கு அவருடைய அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரசிச்சது வந்து இன்னுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். கதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. பசுபதி மூலமாக தான் நிவினுடைய பேரண்ட்ஸ் வந்து வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ட்ராமாஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி